வணக்கம். நான் லைஃப் பிளஸ் ஆயுஷ் வைத்தியசாலை டாக்டர் சதீஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஆண் மலட்டுத்தன்மை பற்றி பேச போகிறோம். ஆண் மலட்டுத்தன்மை என்ன, கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் பாதுகாப்பற்ற தாம்பத்தியத்தை ஈடுபட்டு அதுக்கப்புறம் கருத்தரிக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் தான் ஆண் மலட்டுத்தன்மைங்கிறத சொல்லுவோம். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வேஷ்டி மாதிரி கட்டிட்டு தான் இருப்பாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டைட் பேண்ட்டு, டைட் ஜீன்ஸு, பெல்விக் ஆர்கன் சொல்லக்கூடிய இடுப்பு பகுதி உள்ள பிறப்புறுப்புகளை நம்ம உஷ்ணப்படுத்துகிற மாதிரி நம்ம செய்கிறதுனால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த பிரச்சனைகளுக்கு நம்ம ஆளாகிறோம். இது நம்ம அதுலேருந்து கொஞ்சம் விடுபட்டு உடைவீகளை உறுத்திக்கிறதும், உணவு முறைகளுமே நம்ம பாரம்பரிய அறுசுவை உணவுகளை நம்ம குறைச்சிட்டோம். அதனாலேயே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆண்மை குறைவு நிறைய ஏற்படுது. இன்றைக்கி 100ல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 60% ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆண் மலட்டுத்தன்மையை உருவாகிறதுக்குரிய வாய்ப்புகளை நம்மளே எடுத்து வச்சிருக்கோம். இது எப்படி சீர் செய்யலாமா அப்படின்னா நிச்சயமாக முடியும். நம்ம லைஃப் பிளஸ் ஆயுஷ் வைத்தியசாலையில் சொல்லக்கூடிய நாடி பரிசோதனை பண்ணுவோம், விந்தணு பரிசோதனை செய்வோம். சயின்டிஃபிக் வேலிடேஷனோட இன்னைக்கு நம்ம லைஃப் பிளஸ் ஆயுஷ் வைத்தியசாலையில் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இந்த மருந்துகள் ஆயுர்வேத மருந்துகள்லாம் பாரம்பரியமாக கூறியிருக்காங்க. பஞ்சகர்ம சிகிச்சை முறைன்னு சொல்லுவோம். ஆயுர்வேதத்தில் 5 விதமான சிகிச்சை முறைகள் இருக்கு. ஆண்களுக்கான பிரத்யேக சிகிச்சை முறைகளும் ஆலோசனையும் பார்த்தீங்கன்னா புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் கொடுத்துட்டு இருக்கோம். இதை நீங்கள் பயன்படுத்தி ஆரோக்கியமான வாழ்வு பெற்று ஆரோக்கியமான ஒரு சந்ததியை உருவாக்குறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கோங்க கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.